வெல்கம் டு ஷீரின்ஸ் கிச்சன். என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக நான் சாக்லேட் டாட் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஒரு பவுலில் 65 கிராமுக்கு பட்டரை எடுத்து வச்சுருக்கேன். இதில் 35 கிராமுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நம்ம சுகரை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பவுடர் தான் எடுத்துக்கணும், அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல நம்ம பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பட்டரும் சுகரும் நல்லா ஒன்றாயிடுச்சு. பாருங்கள், எந்த இதுவுமே இல்லை. சுகர் அதில் நல்லா சேர்ந்துருச்சு. நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு கப்பில் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் பாதி அளவுக்கு தான் செய்கிறனால, ஆனால் 250 கிராமுக்கு தான் நம்ம இப்போ ஒரு முட்டை போடணும். இப்போ நான் அதில் பாதி, நான் 250 பாதி மாவுக்கு தான் செய்ய போகிறேன். அதனால நான் ஒரு முட்டையில் பாதி தான் எடுத்துக்கிறேன். அதனால் அடிச்சிக்கலாம். நம்ம இதில் அடிச்சுட்டு நம்ம இதில் பாதி எடுத்துக்கலாம். முட்டை இதில் கலந்துக்கலாம். நான் இதில் பாதி எடுத்து சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பட்டர், சுகரும் இந்த முட்டை நம்ம எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கோம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். இதில் நான் ஒரு கப்பு மைதா சேர்த்துக்கிறேன். இது வெயிட் பார்த்திங்கன்னா 125 கிராம் இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் மீதி இருக்கிற மாவே நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது மலேசியாவில் ஃபேமஸ். இது டார்க் குக்கின்னுவாங்க. நான் இங்கே சாப்பிட்ருக்கேன், நல்லா இருந்திருக்கு. அதனால் நான் இங்கே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இதெல்லாம் மிக்ஸ் ஆனோன்னு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்பலாம் அழுத்த தேவையில்லை. சப்பாத்தி மாதிரி நம்ம வெறும் மிக்சிங் மட்டும்தான் பண்ணுறோம். நம்ம அந்த சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரிலாம் பிணைய தேவையில்லை. சும்மா அந்த பட்டரு, சுகரு, முட்டை, இந்த மாவு மிக்ஸ் ஆகிடணும், அவ்வளோதான். பாருங்கள், நல்லா நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. சாஃப்டாக பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு நீங்கள் மாவு அதை செய்யும்போது பிணையும் போது கொஞ்சம் தண்ணியாச்சுன்னா மாவு லைட்டாக நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் இப்போ இந்த மோல்டை எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா பட்டரு, இல்லைன்னா நீங்கள் ஆயில் எதிர்க்கோ நீங்கள் தடவிக்கிங்க. நான் இதில் தடவிக்கிட்டேன். நான் இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த மோல்டில் எடுத்துக்கோங்க. எடுத்து சென்டரில் வச்சுடுங்க. சென்டரில் வச்சு சும்மா அப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு எல்லாமே நாலா பக்கமும் பாருங்கள் அழகாக உங்களுக்கு அந்த ஷேப்கே வந்துடும். சும்மா அழுத்தி விடுங்க, லைட்டாக சென்டர்லேயே அழுத்துங்க. நடுவில் அது தானாகவே மேலெல்லாம் பாருங்கள் கப் டிசைனுக்கே வந்துடுது. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி சைட்லலாம் எக்ஸ்ட்ரா வந்துட்டுருக்கு. இது நீங்கள் அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா கத்தியை வச்சு எடுத்துருங்க. நான் அப்படி அழுத்தினாலே தானே உங்களுக்கு வந்துடுது. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. நான் எல்லாமே உங்களுக்கு பண்ணிக்கிட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி பாருங்கள், நான் எல்லாமே ஃபில் பண்ணிக்கிட்டேன் எல்லாமே. இப்போ நடுவில் நம்ம இந்த ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை சும்மா லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா
அப்போ தான் உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா ரெடி ஆகிட்டு வந்துடும். அதனால் நம்ம இந்த ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். சும்மா சின்ன சின்னதாக தான் ஃபோக் ஸ்பூன் வச்சு போடுங்க. பாருங்கள், நான் எல்லாம் அந்த ஸ்போக் ஸ்பூனை வச்சு அந்த இது ஹோல்ஸ் போட்டு எடுத்தாச்சு. நம்ம இப்போ அவனில் வச்சுக்கலாம். நான் அவனை ப்ரீ ஹீட்க்கு வச்சுருந்தேன். இப்போ நான் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ அவனுக்குள்ள இதை வச்சுக்கலாம். நான் அவனுக்குள்ள வச்சுக்கிறேன். டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஒரு கப்புக்கும் கொஞ்சம் கேப் விடுங்க. நான் கன்வென்ஷன் செக்ஷனில் 160க்கு வச்சுக்கிறேன். டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வச்சுக்கிறேன். ஹலோ, நம்ம குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. பாருங்கள், நல்லா ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. உங்களுக்கே தெரியும். இந்த சைடெல்லாம் எப்போ பாருங்கள் விட்டுட்டு நல்லா சூடாக இருக்குது. அதனால தான் என்னால் பிடிக்க முடியல கப்பை. இந்த எடுத்தோன்னே வருது. நல்லா அழகாக அந்த கப் டிசைனுக்கே சூப்பராக வந்துடுச்சு. சுடுது, ஆறட்டும். நான் 50 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக க்ரஷ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து 1/4 கப்பு பால் சேர்த்துக்கலாம். பால் சூடு பால் தான், ரொம்ப சூடாக இல்லை, ஆறுனவும் இல்லை, மீடியம் டெம்பரேச்சருக்கு இருக்குது. நம்ம இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுலேயே நம்ம உருகிடும் இந்த சாக்லேட்டெல்லாம். பாருங்கள், சாக்லேட்டெல்லாம் நான் மெல்ட் பண்ணிட்டேன். நம்ம இப்போ இந்த டார்க் சாக்லேட் பண்ணியிருக்கிறத நான் இந்த டாட்டில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் சாக்லேட்டும் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பட்டர், க்ரீம் பட்டர் இருந்தால் க்ரீம் பட்டரும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்கள், நான் சாக்லேட்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்கள்கிட்ட என்ன இது மேலே டெக்கரேஷனுக்கு இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா நீங்கள் சுகர் பவுடர் பண்ணி அதையும் நீங்கள் மேலே தூவிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்ப்ரிங்கிள் இருக்குது, கலர் ஸ்ப்ரிங்கிள், கலர் பால்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை நான் மேலே தூவி விட்டுக்கிறேன் டெக்கரேஷனுக்கு. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு சாக்லேட் டார்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒன்றில் வந்து கலர் ஸ்ப்ரிங்கிள் போட்டிருக்கேன். சில்வர் பால்ஸு ஒன்று ப்ளெயினாக வச்சுருக்கேன். நான் இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் சாக்லேட்டு மேலே வந்து சுகர் பவுடர் போட்டுப்பேன். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் டூட்டி ஃப்ரூட்டி, கலர் டூட்டி ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். இதில் வந்து கலர்ஸ் பால் போட்டிருக்கேன். நான் இதை கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்காக நான் ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன். ஃப்ரிட்ஜு கிடையாது, ஃப்ரீசரில் வச்சுக்கிங்க. அப்போ தான் இந்த சாக்லேட்லாம் உங்களுக்கு நல்லா செட் ஆகிட்டு வந்துடும். பாருங்கள், நம்ம சூப்பராக டார்ட் ரெடி பண்ணிட்டோம், சாக்லேட் டார்ட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாருங்கள். ஒன்று வந்து நான் சுகர் பவுடரும் மேலே தூவிட்டு ஒரு செரி பழம் வச்சுருக்கிறேன். உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன இருக்கோ ஈஸியாக நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு அந்த டெக்கரேட் ஐட்டம் நீங்கள் போட்டுக்கோங்க. சூப்பரான நம்மளுக்கு ஒரு சாக்லேட் டார்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ விவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டிஷ்ஷோட சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ஷீரின்ஸ் கிச்சன்.